படம் நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் டாப்ண்ணா. ஃபுல்லாக இன்ஃபினிட்டி கேஃபுல் தானா? கேஃபுல்ல இருக்க கதை தான். வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. ஜாப்பனீஸில் பார்த்துட்டு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஒர்த்துலாம். நான் ஜாப்பனீஸில் பார்த்துட்டு தான் இப்போ வந்து தமிழில் பார்த்தேன். ஆனால் பயங்கரமாக இருந்தது. அனிமேஷன் தானே ப்ரோ முக்கியம். இப்போ இருக்க கதையில் எல்லாமே வந்து எடுத்த கதையை இது தானே ப்ரோ போட்டுனுக்கிறாங்க. இப்போ அனிமேஷன் தான் வித்தியாசமாக எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ அது தானே ஒர்த்துன்னுவாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா தான் இருந்தது. ஆனால் டிமேன் ஸ்டைலர் தான் போனோம். சூப்பராக தான் இருந்தது படம். நாங்கள் தமிழில் தான் பார்த்தோம். எந்த லாங்குவேஜில் வேணால் பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அனிமேஷனோட பட்ஜெட் சூப்பராக இருந்தது ப்ரோ. அனிமேஷன் நீங்கள் அப்படியே கூட வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டுலாம் பார்த்துட்டு வரணும்லாம் இல்லை, அப்படியே கூட வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. ஐயா நான் அனிமையே பார்க்க மாட்டேன் ஐயா. ஏதோ இவனுக்கு கூட்டாலும் வந்து இவன்கிட்ட கேளுங்க. நல்லா தான் ப்ரோ இந்த படம். ஜாப்பனீஸ் டப்பாலும் இருக்குல்ல, தமிழ் டப்பு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அனிமேஷனாக பக்காவாக இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா படம். அனிமேஷன்லாம் பக்காவாக இருந்துச்சுண்ணா. நாங்கள் ஜெனிட்ஸு பார்க்கணும் தான் போனோம், பார்த்துட்டோம். மித்தபடி அகாசா ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. ஜாப்பனீஸில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். தமிழில் வந்து டப்பிங் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஜாப்பனீஸில் பார்த்தா தான் அந்த ஃபீல் வரும். ஸ்டோரியில் என்னென்னா டீமன்ஸை கொல்றது தான்ண்ணா ஸ்டோரி. ஸ்வாட்ஸ்மேன் வந்து டீமன்ஸை கொல்றது தான் ஸ்டோரி. அதை பாருங்கள், பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ. அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு வாட்ச் ப்ரோ அனிமேஷன் ஃபேன்ஸ் எல்லாருமே. ப்ரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. அவங்க ஜாப்பனீஸே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அனிமேஷன் வரவே இல்லை இந்த மாதிரி. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த படம். அதான் ப்ரோ ஃபுல்லாக வந்து ஃபைட்டு தான் ப்ரோ. ஃபைட் தான். எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா அந்த இவன் டீமன் ஸ்லேயர் வந்து போய்ட்டு அழிக்கணும், அதுக்காக தான் ஃபைட் பண்ணுறாங்க ப்ரோ. ஒரிஜினாலிட்டி வேணால் ஜாப்பனீஸ் தான் ப்ரோ. நாங்களே சப்டைட்டில் பார்த்தோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு சப்டைட்டிலே போடல, அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணி சப்டைட்டில் காமிச்சாங்க. எஸ் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. பயங்கரமாக இருக்கும். வந்து பாருங்கள், சண்டைலாம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். சண்டை கத்தி தொண்டெல்லாம் போச்சு ப்ரோ. அனிமேலாம் இந்த லாக்டவுனில் தான் பார்க்க ஆரம்பித்தோம். நருட்டோ, டீமன் ஸ்லேயரு, ஒன் பீஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தது தான். இந்த டீமன் ஸ்லேயர் வந்து அனிமேஷன் எப்படின்னா இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படி அந்த ஏஐலாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பான். செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள் எல்லோரும் பொம்மை படம்னு சொல்லுவானுங்க. அவனுங்க தற்கூரிலாம் வந்து பார்க்க சொல்லுங்கள். படத்தை பார்த்துட்டு பேசட்டும். படம் மாசாக இருந்துச்சு. செம மாசாக இருந்துச்சு. செம பியூர் வைப் எல்லாமே இருந்துச்சு படத்தில். எல்லாரும் ஜாப்பனீஸில் பார்த்தோம். தமிழில் கொஞ்சம் லாக் ஆகிருக்கும். அப்புறம் ஒரிஜினல் ஆடியோ கிடச்சிருக்க மாதிரி இருக்காது. இல்லை ஒரிஜினல் வாய்ஸ்லாம் கிடச்ச மாதிரி இருக்காது. டப்பிங் கொஞ்சம் இதுவாக இருக்கும். செமையாக இருந்துச்சு அந்த படம். பார்க்கலாம், 10 வாட்டி கூட பார்க்கலாம். அக்காசா அவன் ஸ்டோரி தரமான ஸ்டோரி. அது அவன் லவ்வர்ன்றத விட அவன் ஒரு ஆளை பார்த்துக்கிறான். அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு வந்து இவனை விரும்புது. 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்ற போது அவனை அந்த பொண்ணை கொண்டுறாங்க. அதை வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறான். அடித்து முடிச்சு மூசான்னு ஒரு கேரக்டர் ப்ரோ. அது அவன் வந்து தலையிலே குத்திறான் கையை வச்சு. அது பார்த்தோன்னே அவ்வளோதான், ஹார்ட்டே நின்றோம். யாராக இருந்தாலும் தரமாக இருந்துச்சு அந்த மூவி. ஆனால் பெஸ்ட்டு சீனு அக்காஸா தான். பெஸ்ட்டு கேரக்டர் ப்ரோ. பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அவள் தான் தெரிய விட்டாங்க ப்ரோ. ஜாப்பனீஸ் தான் ப்ரோ. சரியான படம் ப்ரோ. கூஸ்பம்ஸ் ப்ரோ. தொண்டெல்லாம் கிளி டீமன் ஸ்லேயர்ஸ் எப்போ போல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு செம்ம படம். பார்க்கலாம். டீமன் ஸ்லேயர் சொல்லவா வேணும், சூப்பராக இருந்தது. அனிமேஷன்லாம் பிச்சுட்டாங்க, செம்மையாக இருக்குது. ஜாப்பனீஸ் மூவி. ஆமாம், இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஆக்சுவலி ஃபீனிக்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸில் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அனிமேஷன் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது மூவி. லைக் க்ரௌடு என்கேஜ்மெண்ட் அதெல்லாமே சூப்பராக இருந்தது.